அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமுட்டில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு தேதி வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. நம்ம ஈரோடு பெருந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்லட் வாட்டர் தீம் பார்க் தான் வந்திருக்கோம். நம்ம காலையில் வந்து ஏர்லியாகவே வந்து கோயம்புத்தூரில் வந்து பஸ் ஏறினாங்க. ஸோ கரெக்டாக வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் ட்ராவல் ஜர்னி 67 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பெருந்துறையில் வந்து இறங்கிட்டோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 18ஆம் நம்பர் பஸ் ஏறினாங்க. 7 நிமிஷம் ட்ராவல் ஜர்னி 6 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு சில்லட்டுக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சில்லட் வாட்டர் தீம் பார்க்கு வந்துட்டாங்க. டைம் சரியாக வந்து 9 ஆச்சு. இன்னும் வந்து கேட்டே ஓப்பன் பண்ணல. நம்ம இன்றைக்கி உள்ளே போயிட்டு A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். February 2nd வீக்கே நம்ம வந்திருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ் விளையாடுற ட்ரை கேம்ஸ் வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. பெயிண்ட் அடிக்கிற வெள்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதனால் வந்து அன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ரிட்டன் நம்ம திரும்பி கோயம்புத்தூர் போயிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வழக்கம் போல் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்டேயில் A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து உள்ள அலோவ் பண்ணீங்க, ரொம்ப ஏர்லியாக வந்துட்டீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாமாங்க. டிக்கெட் கொடுக்குற டைமில் தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்களாமா. நீங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டீங்க அப்படின்னா வெளியே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்காவாக டைமிங்கை பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நம்ம ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. ஒரு டீயை சாப்பிட்டு அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வரலாங்க. சில் அவுட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. 2 வீலர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்க் பண்ணிக்கலாம். 4 வீலரு வேனு பஸ் எல்லாமே இங்கே தாங்க நாங்கள் பார்க் பண்ணோம். நம்மளுக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீ தாங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கெஸ்ட்டு கார் மட்டும் தாங்க வந்துருந்துச்சு. ஓரளவு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அவங்க இருக்கிற ஏரியா இல்லாமல் நம்ம வேறு ஏரியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவங்க இன்சிடென்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அன்சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படி தான் பிளான் பண்ணுறோம். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். போயிட்டு 2025 டிக்கெட் ரேட் என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு பஸ்ஸு நினச்சோம், 2வது பஸ்ஸு அங்கே ஒரு 3வது பஸ்ஸு வந்துட்டுருக்குங்க. சில் அவுட்டில் வந்து 3 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீங்க. 3 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கிறவங்களுக்கு 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ட் டைம் காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குங்க. டிக்கெட் வாங்கி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லாக்கர் அவைலபிளாக இருக்குங்க. சில் அவுட்டில் லாக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிக் சைஸ் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ருபீஸ் ஸ்மால் சைஸில் வந்து நீங்கள் ஃபோனு வாலெட் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். ட்ரெஸ்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா 50 ருபீஸ் தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. நீங்கள் 150 பே பண்ணணும். 100 ரூபா வந்து டெபாசிட்டு, 50 வந்து நம்மளுக்கு ரெண்டலுங்க. ரிட்டன் போகும்போது நம்ம 100 ரூபாங்கிறது திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த கீ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேயே ஒரு பேண்டு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படியே கையில் மாட்டிக்கலாம். இங்கே காஸ்ட்யூம் அவைலபிளாக இருக்குங்க. ட்ரெஸ் செட் வந்து 300 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது ரிட்டன் கிடையாது, நம்மளே வச்சுக்க வேண்டியதாங்க. இதுதான் ஸ்மால் லாக்கரோட சைஸு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபோனோ வாலெட் தான் வச்சுக்கணும். இது வந்து பிக் சைஸ் லாக்கருங்க. லாக்கர் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிள் இல்லைங்க. நீங்கள் லாக்கர்லேருந்து அப்படியே இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் செப்பரேட்டாக வந்து பாத்ரூம் இருக்குது. அங்கே தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திங்ஸை போயிட்டு நம்ம லாக்கரில் போய்ட்டு சேஃப்டியாக வச்சுக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு பாத்ரூம் சைடு இந்த ஏரியாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து ரூம் இருக்குது. அண்டு ஆங்கரும் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, ஒரு 3 அவைலபிளாக இருக்குங்க. பெரிய சைஸ் லாக்கரில் வந்து ஒரு பேக் அப்படிங்கிறது தாராளமாக வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம லாக்கர்லாம் வெளியே வந்துட்டோம். நம்மளுக்கு சில் அவுட்டோட நியூ மேப் அப்படிங்கிறது தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர் வரும்போது சில ரைட்ஸ் இல்லைங்க. பட் இந்த டைம் வந்து நியூவாக 2-3 ரைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் சேர்த்து அப்டேட் பண்ணியே நம்மளுக்கு இந்த மேப் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸு டிக்கெட் கவுண்டருங்க. லாக்கர் அங்கே இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒரு ரைடு ஆக்சுவலாக வந்து சில் அவுட்டில் வந்து ஏகப்பட்ட வாட்டர் ரைட்ஸாக இருக்குது. ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வாட்டர் பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் நியூவாக லான்ச் பண்ண ரைடு வந்து இந்த எல்லோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேட்டு மல்டி லேனு. அதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு வேவ் பூல் இருந்து அப்படியே அங்கே சில்ட்ரன்ஸ் ஏரியா வரைக்கும் இருக்குது. ஆனால் அடல்ட்ஸுக்கான ட்ரை கேம்ஸ் ஏரியா வந்து நம்மளுக்கு இந்த சைடில் இருக்குங்க. பசங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னென்னா வந்து இந்த ஏரியாவை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிற ஏரியாவை நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இந்த வழியாக நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இப்போ க்ரௌட் இல்லாமல் தாங்க இருக்குது. தண்ணிலாம் வந்து இப்போ சூப்பராக கிளியராகவே இருக்குது. நம்ம இந்த சைடில் போனால் தான் வந்து அடல்ட்ஸுக்கான சூப்பரான அட்வென்ச்சர் வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. நம்ம இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா க்ரௌட் இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டீங்க அப்படின்னா க்ரௌட் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ ரைட்ஸும் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் உள்ளே வந்தோடனே வந்து ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் டெப்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இடுப்பளவுக்கு இருக்குங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அண்ட் கிளியராகவும் இருக்குங்க.
வாட்டர் ஃபால்ஸில் ஃபுல்லாகவே ஷவர் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கேம்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணலாங்க. போயிட்டு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஏரியாலையும் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஏரியாவில் மொத்தம் 8 வாட்டர் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே சில் அவுட் லேசி ரிவர் இருக்குங்க. இந்த பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 4 ரைட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ரைடு மேட்டில் போகிறது, செகண்ட் ரைடு வந்து சிங்கிள் பனில் போகிறது, தேர்டு வந்து நம்மளுக்கு மேட்டு, ஃபோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மேன் ஸ்லைடுங்க. வரதுங்க நல்ல ஒரு ஸ்பீடுங்க, சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம என்ன அடுத்த ரைடுக்கு போவோங்க. இந்த மேட்டில் உட்காந்துட்டு வராங்க, படுத்துட்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ களை கட்ட ஆரம்பிச்சிச்சுங்க இந்த ஏரியாவே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 4 ரைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 4 ரைடு இருக்குங்க. ஃப்ரீ ஃபாலு, பெண்டுலமே, அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்லைடு, அதுக்கப்புறம் க்ளோஸ் டனல் ஸ்லைடு இருக்குங்க. இந்த பெண்டுலம் ரைடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, த்ரில்லாக இருந்துச்சுங்க. நல்ல ஹைட்டில் போச்சு. பட் என்னென்னா தண்ணி கம்மியாக இருக்கா இல்லை ஸ்லைடு சரியில்லைன்னு தெரியலிங்க. நம்மளுக்கு அங்கங்கே ஸ்டக் ஆகுது, அப்படியே கவுந்து விழுகிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. 2 டைமும் ஸ்டக் ஆகிற மாதிரியே வந்துச்சுங்க. சேஃபாக வந்துக்கோங்க, பட் ஒர்த்தாக இருக்குது. இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த டனல் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டுலம்க்கு டஃப் கொடுக்கும் போல இருக்குங்க. செம்ம ஸ்பீடு, அந்த ஏரியா வந்துட்டு தூக்கி போட்டு கீழே இறக்கிடுச்சுங்க. அருமையாக இருக்குது, சேஃபாக விளையாடுங்க. இந்த ஸ்பைரல் ரைடு ரொம்பவே ஸ்பீடுங்க, நிறைய டேர்னிங் இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம அங்கே ப்ளே பண்ண நாளுமே வந்து அட்டகாசமாக இருக்குது. இது வந்து வேறு லெவல் இருந்துச்சுங்க. நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய லேசி ரிவர் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகலாங்க. இந்த வாட்டர் கேம்ஸ்க்கு காரணம் தான் வந்து சில்லட்டோட லேசி ரிவர் இருக்குங்க. இந்த ஏரியா இருக்கக்கூடிய நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. மீண்டும் நம்ம என்ட்ரன்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற ரைடெலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரைடும் சரிங்க, நம்மளுக்கு இந்த மேட் ரைடு வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இது குட்டி பெண்டுலம்ங்க. குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. சில்லவுட்டில் நியூவாக லான்ச் பண்ண இந்த மல்டி லைன் மேட் ரைடும் ரொம்பவே அருமையாகவே இருக்குங்க. குட்டி பெண்டுலம் கிட்டேயே வந்து நம்மளுக்கு குட்டீஸ்க்கான கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் டெப்த் வந்து நம்மளுக்கே வந்து முக்கிய அளவு கீழே தாங்க தண்ணியே வந்து இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குது ஸ்விம்மிங் பூலுங்க. கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இங்கே ரெயின் டான்ஸ் அவைலபிளாக இருக்குங்க.
இந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 4 ரைடு இருக்குங்க. இது வந்து 2 பேர் போகிற சைக்ளோன் ரைடுங்க. இது வந்து நம்மளுக்கு மேட்டு பலூன் இல்லாமல் ப்ளைனாக போகிற ரைடு, சிங்கிளாக போய்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு 2 பேர் போகக்கூடிய டனல் ரைடு அண்ட் இது வந்து அக்வா பால் ரைடுங்க. நம்ம அன்சில் இருக்கக்கூடிய எல்லா இடமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு, எங்கடா காணாமல் போச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. வேவ் பூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால் பசங்களாம் அங்கே போய் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இங்கே இருக்க ஏரியா வந்து அவங்க வரதுக்குள்ளேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. இந்த பில்டிங்கில் ஏறி வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து 1 2 அதுக்கப்புறம் 3 நம்மளுக்கு 4 ரைட்ஸ் இருக்குங்க. இதுலேயும் ஃபோர்ஸாக தள்ளி விட்றாங்க, மேட்டு கெட்டியாக பிடிச்சுவாங்க. ரைடு சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 4 ரைடும் கிட்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அடல்ட்ஸ்லாம் வந்தீங்க அப்படின்னா ஓகே தான், ஃபைன் தான். பட் இங்கே வந்து டெப்த்து கம்மியாக இருக்கனால வந்து ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு அடி லைட்டாக விழுகுதுங்க. நம்மளுக்கு இது வந்து கிட்ஸுக்கான ஜோன் தாங்க. பட் இருந்தாலும் வந்து ஃபேமிலியாக வந்தவங்களாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் என்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். டெப்த் அப்படிங்கிற ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இந்த வழியாக வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே ஒரு ஸ்லைடு, இங்கே ஒரு ஸ்லைடு, தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 1 2 ஸ்லைடு இருக்குங்க. இது வந்து நம்ம மேட் யூஸ் பண்ணி போய்க்கலாங்க. அடுத்தபடியாக சில் அவுட்டில் என்னோட ஃபேவரட் பிளேஸுங்க. லாஸ்ட் டைம் சம்மர் வந்து ஈரோட்டில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு வெயிலோட தாக்கம். அண்ட் இந்த ஏரியாவில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவ்வளோ சில்லாக நான் ஃபீல் பண்ணுங்க. 2025 சேம் ஃபீலிங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. சம்மருக்கு ஒரு சூப்பரான ஏரியா சில் அவுட்டில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. டைம் சரியாக 12:30 ஆச்சுங்க. நம்ம சில் அவுட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ரைடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம சில் அவுட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டு வீட்டிலேருந்து கொண்டு வரலாம், இல்லை கடையில் வாங்கிட்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாங்க. உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இன்னொன்று நீங்கள் இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு உங்களுக்கு செட் ஆகாத பட்சத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் ரிசீவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சில் அவுட்டில் என்னென்ன ஃபுட்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சில் அவுட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டாங்க. நம்மளுக்கு காலிஃப்ளவர் சில்லி, மஷ்ரூம் சில்லி ஈச் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பெப்பர் ஃப்ரை இருக்குது, அது 170 ரூபாங்க. சப்பாத்தி 2 பீஸ் 60 ரூபா, பரோட்டா 2 பீஸ் நமக்கு 60 ரூபா தான். ரெட் ரைஸில் வந்து நம்மளுக்கு சாம்பார், தக்காளி, தயிர் இருக்குங்க. அது வந்து 60 ரூபா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றுக்குமே. ப்ளைன் பிரியாணி 100 ரூபாங்க, சிக்கன் பிரியாணி 150 ரூபா, வாட்டர் பாட்டில் 30 ரூபாங்க. இது போக நம்மளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கட்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கவுண்டரில் கேட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க.
உங்களோட ஃபுட் ஐட்டமோ சாட் ஐட்டமோ நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் சீட்டிங் ஏரியா வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பசியாக வந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த 2 பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபர்தர் ஏதாவது வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் குவாலிட்டி வைஸில், அதாவது டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. குருமா நல்லாவே இருந்துச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ வெளியே வந்துட்டோம். விட்டு பெஞ்ச மழை பார்த்தீங்க இப்போனா விடாமல் ரொம்ப நேரமாக பெஞ்சிட்டு இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் வந்து சில் அவுட்டோட வேவ் பூல் இருக்குங்க. வேவ் பூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 5 டைம்ஸும், க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அரை மணி நேரமோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. வேவ் பூல் பக்கத்தில் தான் வந்து சில் அவுட்டோட ட்ரை கேம்ஸ் சரியாக இருக்குங்க. ஆனால் இங்கே ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரைடு வந்து மினி ஜாயின் விழுங்க. இது வந்து பிலோ 90 சென்டிமீட்டர் இருக்கணும். இது வந்து கிட்ஸுக்கான ரைடுங்க. செகண்டாக பார்க்கக்கூடியது வந்து ஹார்ஸ் ரைடுங்க. இது வந்து பிலோ 120 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்க தான் அலோவ் பண்ணுறாங்க. மூணாவது பார்க்கக்கூடிய ரைடு வந்து டோராங்க. இது வந்து அடல்ட்ஸ்க்கான ரைடு. அபோவ் 120 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணுங்க. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ரைடு வந்து மேஜிக் ஸ்பைடருங்க. இதுவும் அடல்ட்ஸ்க்கான ரைடு தான். அபோவ் 120 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணுங்க. அஞ்சாவது இருக்கக்கூடிய ரைடு வந்து ராக்கிங் போட்டுங்க. இது வந்து அபோவ் 90 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய ரைடு வந்து கொலம்பஸ் ரைடு. இது வந்து ஃபேமிலிக்கான ரைடுங்க. வேவ் பூல் சைடில் வந்து நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஏரியாவில் ரெயின் டான்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு கிட்ஸுக்கான ஒரு டாய் ட்ரெயினும், இந்த கார்னரில் வந்து 2 ரைடு இருக்குங்க. ஒன்று பிரேக் டான்ஸு, இன்னொன்று ஸ்லாம் பாபு. இது கிட்ஸுக்கான ரைடுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. நம்ம இப்போது வெளியே வந்துட்டோங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு மேப் இருக்குது. அண்ட் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் நம்ம இங்கேருந்து போனோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற 8 கேமும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம். இங்கே இருக்கிற ரைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ரைட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேவ் பூலு ட்ரை கேம்ஸுங்க அண்ட் இந்த காரில் இருக்கிற ட்ரை கேம்ஸும் நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க. டைம் இப்போ சரியாக வந்து 1:47 ஆச்சுங்க. நம்ம இப்போ சில் அவுட் வாட்டர் பார்க்லேருந்து வெளியே வந்துட்டோம். 3 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீங்க. 3 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு 650 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லாக்கருக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ரூபா ரெண்டில் 100 ரூபா நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எல்லா வாட்டர் கேம்ஸும் எல்லா ட்ரை கேம்ஸும் நம்மளுக்கு ஃப்ரீ தான். எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. இன்னொன்று சூப்பரான விஷயம், அவுட் சைட் ஃபுட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்சலோ இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே செலவு பண்ணுற காசு வந்து உங்களுக்கு மிச்சம் தாங்க. மற்றபடி நம்ம உள்ளே போயிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ட்ரை கேம்ஸ் வந்து இப்போ தான் மழை பெஞ்சு ஓஞ்சனால கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால இன்னும் 1 hour ஆகணும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் என்ன ட்ரை கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்ன அர்ஜென்ட் ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.